இப்போ வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போறோம். இந்த ஏரியா பத்தி உங்களுக்கு தெரியாது. சரி சொல்றது கேளுங்க. ஆல்ரெடி 2 மர்டர் நடந்திருக்கு. எந்த இடத்துல? இந்த இடம் தான். மர்டர் பண்ணதே நான் தான். நீங்க தானா? சரிப்பா ஓகேப்பா வலிக்கும்பா. ஏன்பா சரிப்பா சரி ரவுடி தான்டா. கும்பகோணாலே நம்ம தாய் வீடு இருக்கு. நேரா போய் தாயை பாக்குறோம். தாயோட கால்கள்ல விழுகிறோம். எப்படி இன்னைக்கு மீன் குழம்போ கறி குழம்போ வச்சிருப்பாங்க. சுட சுட இட்லிகள் குழம்புகள். கறி வாங்கலனாலும் போய் வாங்கிட்டு வர சொல்லி நீ கறி பண்ணுவோம். 11 மணி ஆனாலும் திட்டு தான் போறோம். எங்க இருக்கீங்க? எங்க? நாகப்பட்டினமா? தம்பி மீன் குழம்பு சாப்பிட்டது இல்ல எங்க அம்மா கையால. அப்படி இருக்கும். தக்காளி ஜாமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற வழி இல்ல. சொந்த ஊர்லயே விஜய் சித்துக்கு அடைக்கலம் இல்லாம ஹோட்டல் போட்டு தங்க போறாரு. சரி விடுங்க, என்ன பண்றது? மீன் குழம்பு வாசம் எங்கும் வீசுனீங்க. அது என்ன தக்காளி ஜாமா? தக்காளி ஜாமா சொல்ல, நான் சொன்னது சிக்கன் குழம்பு இட்லின்னு. மீன் குழம்பு எங்க அம்மா வச்ச மீன் குழம்பு அப்படி இருக்காதுச்சு. வந்து சாப்பிட்டீங்கன்னா போக மாட்டாங்க. இது அதுக்கு மேல 2 தெரு தள்ளுறதுக்கு முன்னாடி ஸ்மெல் வந்தது. அது பக்கத்து வீட்டுக்காரங்க ஸ்மெல்ரா. அப்படியா? சரி விடுங்கண்ணே. ஒருத்தர் தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். நம்ம தலையில இன்னைக்கு இங்கதான் வாழை இலை வலிக்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கோம். சாப்பிட்டு போவோம். ஆனா இருந்தாலும் மாதிரி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தேன். நம்ம என்னதான் வந்து நம்ம ஊர்ல நம்ம ஹோட்டல்ல நம்ம வீட்டுல சென்னையில என்ன சாப்பிட்டாலுமே இந்த அந்த மதர் டேஸ்ட் யாராலையும் கொடுக்க முடியாது. பொண்டாட்டி நல்லா தான் சமைப்பாங்க. மீன் குழம்பு மஜாவா தான் இருக்கும். கறி குழம்பு டேஸ்டா தான் இருக்கும். பிரியாணி சார்மரா இருக்கும். ஆனா எவ்வளவு கடைகள்ல போய் சாப்பிட்டாலும், எத்தனை பேர் கையால சாப்பிட்டாலும் அம்மா சாப்பிடுற சாப்பாடு வேற எங்கேயுமே கிடைக்காது. என்ன அது? போங்கண்ணே, அம்மா மாதிரி அம்மா வேணாம். எங்க அம்மா செஞ்சதுதான். பரவாயில்ல, அம்மானா இல்ல அம்மா தானே. அதனால கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டு சொந்த ஊருக்கு வந்துட்டு கடைசியா வீட்டுக்கு போகாம இப்படி தெருவுல உட்காந்துருக்கவே நினைக்காது. டாடி என்ன நாகப்பட்டினத்துல என்ன மீன் வேணும்? கரெக்டா இது வந்து இந்த கோலா மீன் சீசன் வேற. கோலா மீன் அடிச்சு பட்டையை கிளப்புவாங்க. கோலா மீன் அந்த மாதிரி தெரியும்ல. இந்த நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த சர்க்கிள் இருக்கவங்களுக்கு தெரியும். கோலா மீன்றது இந்த காத்து அதிகமா அடிக்குது இல்ல. இந்த சீசன்ல என்ன பண்ணுனா மீன் வந்து காத்துல பறந்து இவங்க பிடிக்க வலைய போட்டு பிடிக்கணும்லாம் தேவையில்ல. அதுவே வந்து ஆமா டபால் டபால்னு விழுவும். அது இந்த மண்ணோட அந்த சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும். அம்மா மாதிரி வராதுல. வேணாம், நான் கொஞ்சம் அழுதுகிறேன். தோசை மட்டும் கொடுங்க. இட்லி இருக்கா? நம்ம அம்மா ஹோட்டலுக்கே போய்க்கலாம். ஒரு அம்மா சாப்பிட்டேன். அம்மா ஹோட்டல் இல்லடா. சொல்லுங்க ப்ளீஸ். அதனால இப்ப என்ன பண்ண போறோம்? சாப்பிட்டு கும்பகோணம் சுத்த போறோமா? சாப்பிட்டு எங்க ரூம் போறோம். சொந்த ஊர்லயே ரூம் போட்டு தங்குறோம். வேணாம், இது வேணாம். எனக்கு வச்சிருங்க. அப்பா தோசையாங்க கொடுங்கண்ணா. இந்த கறி குழம்பு இருந்தா கொடுங்கண்ணா. இந்த ஃபீலிங் இருந்தீங்க. கறி குழம்பு அது பசி பிரதர். முடிச்சு பாதாம் பால் குடிப்பீங்க பக்கத்துல. அப்படியே சோகத்துல இருக்காரு. நம்ம ஓடி பண்ணா அந்த பாதாம் பால் குடிச்சதே கிடையாது. செம்ம டேஸ்டா இருக்கு. அது உண்மையிலேயே பாதாம் போட்டு குடிப்போம். ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க சர்ப்ரைஸ் சொல்லிட்டு வந்திருக்கலாம். அதுதான் அம்மா ஒரே வருத்தம். அது சித்து சர்ப்ரைஸ் சொல்லாம வந்துட்டானே சித்து. ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு நவுத்துங்க. அண்ணன் ட்ரீட் தான். ஏங்கண்ணா 10 தான் இருக்கும். நான் பண்ண போயிடலாமா? இல்ல சப்ஸ்கிரைபர் வீடியோ போயிடலான்றேன். அவங்க என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பேசாம சப்ஸ்கிரைபர் வீடியோ கேன்சல் பண்ணிட்டு அப்பா அம்மாவை போய் சர்ப்ரைஸ் பண்ணா எப்படி இருக்கும்? நான் பண்ணுவேன். ஐயோ சர்ப்ரைஸ் தான் சொல்ல வேண்டியதானப்பான்னு கேட்பேன். அப்பா கால் பண்ணுங்க. எங்க அப்பா பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? ஆகுனா போர் அடிச்சு அவர் கால் பண்ணி எனக்கு 1 மணி நேரம் பேசிட்டு இருக்க. அவர் என்னடா அவர் உனக்கு? இல்ல நான் பண்றேன். எங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்றாரு. அர்ஷத்துக்கு டெய்லி 2 வேளை கால் பண்றாங்க. சும்மா அதாவது உனக்கு இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போற வரைக்கும் உனக்கு டைம் பாஸ் ஆகணும். போன போட்டு அவரு கால் பண்ணிடுறேன். அப்புறம் காலைல இந்த மாதிரி அப்பா இப்படி இருக்கேன்னா இல்லப்பா மதியானம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு வரியா? அப்புறம் கும்பகோணம் எப்படி நம்பரை பிளாக் பண்றது எப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. ஒரு அக்கறையா தானே பேசுறேன். இதுவும் வேணாம், டேஸும் வேணாம். சரி பெரிய என்ன பண்றாங்க கேளுங்க. அதான் இப்படிதான் அவர்கிட்ட இன்னும் ஆளுக்கு போன் பண்ற. அது பிஸினா நேரம் எங்க அப்பா வச்சிருக்கேன். இப்போ எங்க அப்பா தான் உன் ஆளா இல்ல உன் ஆளுதான் உன் ஆளாமே எனக்கு தெரியல. எங்க 9 எக்ஸைஸ் சொல்லிட்டு இப்படி தனியா பண்ணீங்க மட்டும்தான் அவ்வளவுதான். நான் சேர்க்கிறேன். பேசி மட்டும் மலையாளத்துக்கு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மலையாளம்னு ஒரு ஊரே இல்லப்பா, கேரளா தான் இருக்கு. கேரளாவுக்கு படம் இப்ப வந்துட்டு வாய்ப்பு வந்துச்சுங்களா? யாருக்கு? மலையாளத்துல லீடா கேக்குறாங்க. ஷாஜராஜ்னு ஒரு படம்.
அதான் அது நீ நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ நடிக்கிறதுக்கு அப்புறம் sad ராஜ் ஆகி போச்சு. sad ராஜ். சீரியஸாவனே இப்ப எனக்கு எப்படி கதை சூஸ் பண்றதுன்னு தெரியலடா. அன்று மதியம் 3 மணிக்கு அப்படின்னு ஒரு அத்தை வீட்டுக்கு சென்றேன். அந்த கதை இந்த உங்களுக்கு மாதிரி கதை இருந்தா நல்லா இருக்காதுல்ல. இது உண்மையிலேயே கரெக்டான கேரக்டர் சூஸ் பண்ண ஹாப்பிராஜுக்கு அப்புறம் வராதே உனக்கு எதுவும். அதான் சொல்லிட்டு இருக்காரு. மலையாளத்துல என்ன மலையாளத்துல ஏன்னா அவங்க ஹாப்பிராஜ் பார்க்கல அதனால கூப்பிடுறாங்க. பாரத் பொண்ணு கூப்பிட்டே இருக்காரு. யா. இவன் என்னென்ன பண்ணலாம் அடிச்சும் பார்த்தாச்சு. அங்க பாருங்களேன். பார்த்தாச்சு. என்ன இப்ப ஏன் அவனை கூப்பிட்டு இருக்க? அது உட்காருக்கிற பாருங்க. பாரதனே ஜாகிருக்கு சொர்க்கத்தை காட்டுகிறே. இல்ல அவரு எல்லாருக்கும் வணக்கம். இது தெரியாம நான் வந்து சொல்லிட்டேன். அது ரொம்ப தூரத்தில் ட்ராவல் பண்ணி வந்தாங்களா, அதனால வந்து டயர்டாகுன்னு சொல்லி அடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து இவங்க எல்லாரும் வந்து சொன்னதில் நான் வந்து தெரிஞ்சிட்டேன். இதுதான் எல்லாருக்கும் மக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். குடிப்பழக்கத்தை விட்டுருங்க. உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஹெல்த்து, இதுக்காக நீ குடிப்பழக்கத்தை விட்டுருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான் நீங்கள் தெரிஞ்சுவீங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மிரட்டெல்லாம் இல்லை, அடிக்கவே கிடையாது. அதனால நான் வந்து திருந்திட்டேன். குடிப்பழக்கத்தை இனிமேல் நான் வந்து விட்டுறேங்க. இவங்க சொல்றது எனக்கு வந்து அறிவுக்கு எட்டிருச்சு. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இனிமேல் வந்து நான் குடிப்பழக்கத்தை விட்டுறேன். மக்களாகி நீங்களும் வந்து அதை தயவு செய்து கடைபிடிங்க. குடிப்பழக்கத்தை விட்டுருங்க. வணக்கம். ஆனா ஒருத்தர் திருந்திட்டானா அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன் அத பொறுமையா கொடுக்க மாட்டீங்களா? என்னமோ உங்களுக்கு நான் தூக்கி தூக்கி போடுறீங்க. காலையில பிஆரோட பாட்டு கேட்டுறேன். ஸ்டைல் ஆயிடுச்சு ஒரு மாதிரி. எப்படி என்னடா நீயே போட்டுக்கிற? சொந்த ஊருக்கு வந்து கடைசியா சொந்த வீட்டுல தங்காம இப்படி ரூம் எடுத்து தங்கி. கும்பகோணம் அதனோட சொந்த ஊர் கிடையாது. இது நாங்க வித்ராவ பண்ணிக்கிறோம். வித்ரா அவரா? பேங்க்குக்கு வந்திருக்கோம். இப்ப நாங்க வந்து எங்க கிளம்பி இருக்கோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இது சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு சர்ப்ரைஸா பண்ணா சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். மறுபடியும் சர்ப்ரைஸா சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். சூப்பரா இருக்கானா? ஃபர்ஸ்ட் இப்படி கிடையாது, இப்ப நிறைய மாத்திட்டாங்க. அண்ணன் வெளியே போன பிறகு சூப்பரா மாத்திட்டாங்க. எங்க தாத்தா படிச்சாரு, எங்க அப்பா படிச்சாரு, எங்க அண்ணன் படிச்சாரு, நான் படிச்சேன். நீங்க படிக்கல. அங்க பாரு 1922ல கட்டப்பட்ட பள்ளி. உங்க ஸ்டூடெண்ட் சின்ன வயசு அண்ணன். இந்த யூனிஃபார்ம் கிடையாது, வேற யூனிஃபார்ம். சிறிய மலர் மேல்நிலை பள்ளி 104 வருஷமா. ஆனா யோசிச்சு பாருங்க, எந்த ஸ்கூல் கிட்ட சிறிய மலர் அப்படின்னா காமெடியா இருக்கும். லிட்டில் ஃப்ளவர் அப்படி இங்கிலீஷ்ல கேட்டா சொல்லுவீங்க. இப்ப இங்க இருந்து எவ்வளவு தூரம் பேசிட்டீங்க அவர்கிட்ட? பேசிட்டேன், வாங்கன்னு சொல்லி லொகேஷன் அனுப்பிச்சிட்டாரு. இங்க இருந்து வலங்கைமான்னு ஒரு ஊர் ஒண்ணு இருக்கு. ஓகே, போறோம். அந்த வலங்கைமான்ல என்ன ஸ்பெஷல்னா அங்க ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. ஓகே, அதாவது நீங்க முத்து மாரியம்மன், வேற என்ன கடை மாரியம்மன், வேற என்ன கருமாரியம்மன், உருமாரியம்மன், ஸ்டாலி காத்த காளியம்மன், அதெல்லாம் படம். அம்மன் கூட படம் இருக்குடா. அது மாதிரி இப்படி நிறைய அம்மன் இருக்குல்ல. இந்த அம்மன் வந்து என்னன்னா பாடை கட்டி மாரியம்மன். அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டீங்கன்னு வைங்க, அப்ப இப்ப என்ன சொல்றது, சில பேர் வந்து கண்ணு நல்லா இருக்கணும் கண்ணு வாங்கி கொடுப்பாங்க. சில பேர் கால் நல்லா இருக்கு கால் மாதிரி ஏதாவது ஒண்ணு இது செஞ்சு கொடுப்பாங்கல்ல. இங்க யாராவது ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாதவங்கன்னா அவங்கள ஒரு பாடை கட்டிடுவாங்க. அந்த பாடையில படுக்க வச்சிருவாங்க. ஆமா, யாருக்கு முடியாதவங்களோ அவங்களுக்கு இது வந்து வேண்டுதலா வேண்டிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கண்டம் இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணு இது இருக்கு அப்படின்னா அந்த பாடை கட்டி அதுல அந்த கோயிலை சுத்தி ஒரு 3 ரவுண்டோ 4 ரவுண்டோ அடிப்பாங்க. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இது சரியாயிடும்ன்றது ஒரு ஐதீகம்.
ஐதீகம். நம்பிக்கை. அதனால இந்த கோயிலுக்கு பேர் வந்து பாடகட்டி மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப போனா அந்த பாடையில வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. அதான் இந்த டைம் தூக்கிட்டு சுத்துவாங்க. இறங்கணும்னா சாமிகிட்ட வேண்டிட்டு வருவாங்க. அப்போ நமக்கு ஒரு பாடம் மட்டும் கட்டணும் சக்திக்கு. அது வெயிட் பண்ணா அந்த 3 நாள்ல சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு வெறுங்கை வீசிட்டு போனா நல்லா இருக்காது. கேவலமா இருக்கும். அதனால ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போக, பழங்கள் வாங்கிட்டு போவோம். ஸ்வீட் பிஸ்கெட் இது வாங்கிட்டு வர கலாச்சாரத்தை நம்ம ஒழிக்கணும். ஆமா, நல்ல ஹெல்தியா ஏதாவது வாங்கிட்டு போவோம். ஒண்ணும் இல்லைன்னா ஒரு கீரை கட்டு கூட வாங்கிட்டு போய் கீரை வச்சு சாப்பிடுங்க. வீட்டுல அவங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஏதாவது டாய்ஸோ, குழந்தைனாலே அது வந்து ஒரு மந்த் குழந்தை தானா. ஆமா, பச்சிலம் குழந்தை. அந்த பச்சிலம் குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தருணங்கள்ல அவங்களுக்கு தேவைப்படுறது குழந்தைங்களுக்கு டயப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. துணிகள் தான் நம்ம வீட்டுல எல்லாம் இனியெல்லாம் பிறக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ரேஷன்ல ஒரு புடவை கொடுப்பாங்க. அதை ஒரு தடவை துவைச்சிட்டு அடுத்த தடவை பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்ட் ஆயிடும். அததான் மோண்டா பேண்டா இது பண்றதுக்குலாம் அதுதான் அது சாப்பிட்டு சூப்பர் துணி அது. அதனால அதை யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி நம்மளும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப இந்த குழந்தைங்களுக்கு தேவையான இந்த சின்ன சின்ன ட்ரெஸ், அந்த சோப்பு அதெல்லாம் வச்ச மாதிரி ஒரு பேக் மாதிரி ஏதாவது இருக்காது. என்ன ஊர்? கும்பால இல்லாததானா? அந்த கடைக்கு போவோம். 1 மாசம் குழந்தைங்க ஆம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்போம். கும்பால இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. பாப்போம், தெரிஞ்சுப்போம். 1 மாத குழந்தை, பச்சிலம் குழந்தை, சின்னஞ்சிறு கன்று, நல்ல எல்லாம் ஒண்ணுதானே. இளம் பிஞ்சு. உங்களுக்கு ஒரு gift வாங்கணும். அந்த குழந்தை பார்த்தோன்னே சிரிக்கணும். இப்படி ஒரு gift அது உன்னை பார்த்தாலே சிரிக்கும். ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தையா அது தெரியல. 6 மாசம் அப்புறம் தானே தெரியும். அது என்ன பண்ணுவாங்க தெரியாது. 6 மாசம் கழிச்சு தான் ஜென்ஸா லேடிஸா கண்டுபிடிப்பாங்க. என்னென்ன காமெடி தெரியுமா இல்லையா? அவனையெல்லாம் உங்க அப்பா 2 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாரு. இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா உங்க அம்மாவுக்கு போய் டவுட். இது நல்லதாக்கா? இதை விட பெருசு இருக்கா? இதான் பெருசு. கும்பகோணம்னால அண்ணா அப்படி gift அள்ளி தருவாங்க. இப்ப இது கூட ட்ரெஸ் எல்லாம் வர மாதிரி ஒரு அது பாக்கு. வந்துட்டு பேபி ஷாப். பேபி ஷாப் எங்க இருக்கு? இங்க இருந்து போனீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணலாம். இந்த லெஃப்ட்லயா? அது ரைட் இல்ல. சாரி ரைட். எஜுகேட்டட் என்னென்ன கும்பகோணம்? எங்க ஊர்ல சோத்தாங்கை பீச்சாங்கை தான் தெரியும். நீங்க லெஃப்ட் ரைட் ஃபாரின்ல இருந்து வந்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப லெஃப்ட் என்ன எதுக்கா? ஏய், இங்க நிக்கிறவங்களுக்கு இது லெஃப்ட்ரா? ஊருக்கார விட்டு விட மாட்டீங்களா? இன்னொரு பெருசு சொல்றீங்களா? அதுல எல்லாம் வருமா? நானே எக்ஸாம்க்கு போகணும். படிச்சிட்டு இருக்கீங்களா? சரி, அது இருக்கட்டும், ஏதாவது சொல்லுங்க. இருக்கு சார். அப்ப கொடுங்க. எங்க கிட்ட இல்ல. எங்க சரி, இப்ப இதுலயே பெருசுன்னா அது என்னன்னு வரும்? அது ஃபேமிலி பேக் இல்லம்மா. அந்த Dress அது வந்து பெருசா இருக்கும். பவுடர் அடிக்கிற பஞ்செல்லாம் அதுல இருக்கும். அதான் பவுடர் அடிக்கிற பஞ்சு, Dress இந்த மேட்டரும் அதுலயே இருக்குமா? அதுல அதெல்லாம் இருக்கும். அது பேர் என்னன்னு கேட்கணும். பேபி கிட். பேபி இப்ப இது என்ன? கரெக்டா கட்டுட்டா முதல் இதுவே இப்படி ஆயிடுச்சு. முதல் தடங்கள் முற்றிலும் தடங்கள் ஆக விட மாட்டீங்க. இப்ப எனக்கு பயமே என்னன்னா, அவரு உங்க ஃபேமிலில யார்கிட்டயுமே நம்ம வரோம் சொல்றோம்னு எதுவுமே சொல்லல. இப்ப நம்ம போய் நின்னோம்னா உண்மையிலேயே அந்த குடும்பம் சர்ப்ரைஸ் ஆகுமா ஆவாதா, இல்லைன்னா ரொம்ப கேவலமா இருக்குமே இப்படின்றதுதான் எனக்குள்ள ரொம்ப நேரமா ஓடிட்டு. அது எப்படி நீங்க தான் அவர் வந்து உள்ள காட்டக்கூடாதுன்றதுக்காக நான் ரொம்ப மெயின்டைன் பண்ணேன். ஆனா இப்ப அங்க போய் நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப ஓபன் பண்ண. இந்த பத்தியா, இந்த பேர் வந்து அரசமரத்து விநாயகர் கோயில். இதுக்குள்ள கோயிலுக்குள்ள ஒரு அரச மரம் இருக்கும். ஓ, ரொம்ப ஃபேமஸ். நான் 10th படிக்கும் போதெல்லாம் இங்க பேனா வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம்ல. ஆமா, இங்க வந்து நான் பேனாலாம் வச்சு சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டு எக்ஸாம் போகாம விட்டீங்க. போய் பாஸ் ஆயிட்டேன். 10th ஐ ஸ்கோர்டு 285 மார்க்ஸ். 4 சப்ஜெக்ட்ல 5 சப்ஜெக்ட்ஸ்ல 285 மார்க்ஸ். பாஸ் ஆயிட்டீங்களே? எப்படி? I passed in my 12th standard. I studied well. How I scored 785 out of 1200. Hey, Mau, the Maga. Yeah, this is Maga. The great. Maga is very legendary. Popular. This temple is 12 years once. Very big festival. Yeah, Kumbh Mela. No, that's called Maga. Maga. Maga temple is very famous, but the locals call this tank as Mamangolam. Mama means uncle? No, that's Maga Kulam. Short form. Maga is also short. One more short. I thought no signal in Kumbha. No, Very poor signal.
Here 8G man. 8G not even in Chennai. No. நண்பா ஈ showing EG. emergency. What is this? 5G. 5G. Extra 4G adding. 9G. 9G. ஓகே ஜி. நான் என்ன சொல்றேன், போற வழியில பழங்கள் இயற்கையா வாங்கிடுவோம். அது பழங்கள் ஓகேடா. குழந்தைகள் இப்போது இருக்கிற குழந்தைகள் 1 மாத குழந்தைக்கு பழம் என்பது சாப்பிட முடியாது. அவர்கள் தாய்ப்பால் மட்டுமே குடிக்க முடியும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நாம் நம்மளால் முடிந்த அளவிற்கான ஆரோக்கியமான சில பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அல்லவா? சரி. வேண்டும் அல்லவா? குழந்தைகளுக்கு தான் வணக்கம்க்கா. வணக்கம். குழந்தைக்கு 2 மாசம் குழந்தைக்கு ஏதோ கிஃப்ட் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்களாமே. ட்ரெஸ் இருக்கும், சோப்பு, ஷாம்பு அப்படின்னு இருக்கலாமா? ஷாம்பு வந்து வச்சு ஒரு கிட்டி மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அக்கா நீங்க வேலையை பாத்துக்கலாம். நாங்க பாத்துருக்கோம். கிடையாது, நான் கல்லால பில்லு போட்டு அந்த பிங்க் இல்ல சார், உங்க கலருக்கு சார் எனக்கு இல்ல சார், என் ஃப்ரெண்டோட குழந்தை சார். உங்க பொண்ணு மாதிரி தான் சார் இருக்கு, நீங்க பண்ணுங்க சார். பிங்க் எடுத்துமா, குழந்தைங்களுக்கு பிங்க் தான் பிடிக்கும் சார். பச்சை குழந்தை தெரியாது. பச்சை குழந்தை இல்ல சார், நல்ல கலர் தான். பச்சை குழந்தை பச்சை எதுக்கு சார்? எடுங்க. ஐயோ அது சின்னது சார், அதுதான் சார். நீங்க ஃபேன் லைட் வளர உட்காரும் சார். இல்ல வேணாங்கறேன். பிங்க் நல்லது இல்லக்கா. பிங்க் எப்படிக்கா? குழந்தைங்களுக்கு தான் பிங்க் தானே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வாங்கிக்கங்க. செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் எது வாங்கலாம் நீங்க சொல்லுங்க. ஒரு பெண்மணி, அவங்களுக்கு தெரியும். அக்கா எதுக்கா? அவ்வளவுதான். இந்த லாக். இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் எடுத்துட்டு வெளில போகும். அவ்வளவுதான். நான் 10 மணிக்கு வீட்டுக்கு போய் இட்லி ஊத்தணும். சீக்கிரம் கிளம்புங்கன்றாங்க. நோ நெவர். சாக்லேட் மில்க்ங்க. ஆமாண்ணே. இது வாங்கி கொடுத்துட்டோம்னா நாளை பின்ன ஏதாவது முட்டாய் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். கரெக்ட். டப்பாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல். நாளைக்கு ஏதாவது மஞ்சத்தூள் கூட ஒட்டிக்கலாம், மிளகாத்தூள் கூட ஒட்டிக்கலாம். எல்லாம் நல்ல இதுதான். இது வாங்கிப்போமா இல்ல இது வாங்குவோமா? இது சத்தியமா தேவைப்படும். மறந்துட்டீங்களா? அதை வாங்கணும். எத்தனை பேர் இப்படி அடிச்சுட்டு போனாங்க? இல்ல இப்ப வாங்க சொல்லுவாங்க உங்களை. தொட்டிங்களா வாங்குங்க அப்படி. ஆமாதானக்கா? கண்டிப்பா பாத்தீங்களா? அப்ப குழந்தைங்க ஏதோ இப்ப கவர் போட்டு தானே வைக்கணும். ஏன் இப்படி திறந்து வச்சிருக்கீங்க? கரெக்டான கேள்வி. நீங்க வாங்க வேணாம். கரெக்டான கேள்வி. நீங்க வாங்க வேணாம். வாங்க வேணாம்ல. பரவாயில்ல, இந்த அக்கா 2-3 கேள்வி கேளுங்க. எதுவும் வாங்க வேணாம், சுத்தி பார்த்துட்டு போலாம். சரி, இப்ப இது வாங்கலாமா இது வாங்கலாமா? ஆனா எனக்கு இது பெருசா. நீங்க சொல்றது கேட்க மாட்டேன். ஒரு தாய்மார் நீங்க சொல்லுங்க, இது வாங்காம இது வாங்காம. இதான் விலை அதிகம். விலை அதிகமா இருங்க. இது 293, இது 269. இன்னும் போறலாமா? புரியுது ட்ரிக்ஸ். ஆனா நான் வந்து நீங்க என்ன ஏமாற நினைக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு உங்க நம்பி வாங்கிக்கிறேன். இது ஆஃபர் என்ன இருக்காக்கா? இருக்கு, ஆனா உங்களுக்கு இல்ல. குழந்தை விஷயம் கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி கொடுங்க. என்னடா மிரட்டுறீங்க? ரேட் கம்மியா தான் இருக்குமா? இரு, இது எவ்வளவு போட்டிருக்குன்னு பாத்துங்க. அக்கா எவ்வளவு போடுறாங்கன்னு பாப்போம். 293, 1130. பாருங்க 280 ரூபாய் தான் போடுறோம். பரவாயில்ல. தெரிஞ்சது இவங்க 2 பேர் கடையே இல்ல, வேற யாரோ கடை. இவங்க தான் தொடர்ந்து சும்மா 2-3 வித்துட்டு நீ வீட்டுக்கு போய் வாங்குறாங்க. 1280. ரவுண்டா 1300 அனுப்பிடுங்க. ரவுண்டுன்னா 1250 தானே வரணும். என்ன கை தட்டி ரசி எப்படி? அக்கா வந்துருச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? பழம் இயற்கை. அக்கா இங்க பழம் எல்லாம் வாங்கணும். நம்ம கிட்டே இருக்கு உள்ள. பாருங்களா? மாதுளம்பழம், இது ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குள்ள வாங்கினா எங்க வாங்கலாம்? நல்லா இருக்குமா? ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? நம்ம ஊர்ல பழமுதி சோலை எல்லாம் கிடையாதா? அந்த பழமுதி சோலை அங்க பழமுதி சோலை இருக்கா? முதிர் சோலை இல்ல. எங்க ஊர்ல எல்லாமே இருக்கு. அக்கா வெளியூர், அதனால தெரியல. எந்த ஊருக்கா நீங்க? அரியலூர் ஆனே. ஆமாண்ணே. கும்பால என்ன பழம் ஃபேமஸ்? கும்பால எல்லா பழமும் ஃபேமஸ். கும்பப்பழம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, ரொம்ப துன்பத்துல இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு அன்பு முக்கியம். சோ ஆப்பிள். இது யாருக்காவது நல்லா எனக்கு தெரியும். ஆனா ஆப்பிள் உலகத்துல அழுத்தி வாங்குறோம் ஒரு ஆள் நம்ம தான் நினைக்கிறேன். அழுத்தி அழுத்தாண்டா அது கொஞ்சம் ஆகுது. நீங்க அழுத்தாம வாங்கடா. ஏய் உனக்கே கிட்ட பார்வை. ஏய் யாரா இதுல கலப்பிடம் பண்றானுங்க. திராட்சை எல்லாம் வாங்கலாம். பச்சை திராட்சை, இந்த உலர் திராட்சை இருக்கு. இதெல்லாம் நல்ல பழமா? இப்போ நல்ல பழமா? அதெல்லாம் தெரியாது. சும்மா மேல இருக்குதுன்னு வாங்கிக்கிறேன். பார்த்து வைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இப்படி பார்த்து வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? பாக்குறாரா அவரு அப்படின்னு தெரியும். அதுல நீங்க இந்த கூடையை குத்தி வச்சிருக்கிறதுல ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. கொடுப்பு வெங்காயத்தை கையில வாங்க மாப்பு இருக்கு. குழம்பு வச்சு சாப்பிட்டா அமைப்போம். என்ன மாசமா இருக்கான், மாங்காய் எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் அந்த கடைக்கு வேலை சேர்ந்துருக்காங்கப்பா. அது கரெக்டா முருங்கைக்காய் செக்ஷன்ல நிக்கிறான். குக்கும்பரு. இப்ப இது வெயில் காலம். வெயில் காலம். நாங்க இந்த போய் முதல் பில்லில் வைங்க. இது எப்படி பாருங்க. திருநியா சாம்பிள்லாம் நல்லது இல்லையே.
தப்பு இல்லையே. புளிப்பு வேணாம். புளிப்பா? கமலோட சாத்துக்குடி எடுத்துக்கலானே. சாத்துக்குடி தான் ஒன்றும் நல்லது. என்னது மினி ஆரஞ்சு. மினி ஆரஞ்சா? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஓகே. டெல்லி ஆப்பிளா போட்டுருக்கு பாருங்கண்ணே. ஓ அப்படியா? நல்லா அரைஞ்சா நல்லா சாப்பிட்டா சத்து வர மாதிரி விட்டமின் சி நிறைய இருக்கணும். குழந்தைகளும் சாப்பிடணும், பெரியவங்களும் சாப்பிடணும். ஜூஸ் போட்டா நிறைய தண்ணி போட்டா நிறைய தண்ணி வரணும். ஒரு லிட்டர் வரணும். வருமா? தண்ணி ஊத்தணும். ஓகே. பட் அந்த ஐடியா நல்லா இருந்துச்சுல. போடுங்க போடுங்க. என்னக்கா ரெகுலரா வாங்குறோம், போடுங்க. உன்னை பார்த்ததே இல்லையடா எனக்கு. சொல்ல வந்தேன். சரி அக்கா, போதுமா? உங்க இஷ்டம் தான். சரி வாங்க வாங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு. இது வாங்குவோமா இது வாங்குவோமா? இப்ப நம்ம எதுக்கு போறோம்ன்றத நான் சொல்லிடுறேன். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு குழந்தை பிறந்துக்குது. 2 மாசம். அப்ப அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்ப பழம் வாங்கறதுக்காக வந்துக்கிறோம். பன்னீர் வாங்கிடுங்க. இது வந்து இப்ப இதெல்லாம் அவங்க அம்மா எல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு சளி பிடிச்சி குழந்தைக்கு சளி பிடிக்குமா? பிடிக்காது. உங்களை நம்பிதான் வாங்குறாங்க. வாங்குங்க. இது வந்து லைட்டா புளிப்பு இருக்கும். குடல் புண்ணெல்லாம் ஆறும். அப்ப டாக்டராக்கா நீங்க? ஆமாப்பா. நல்லதா பார்த்து நீங்களே எடுத்துருங்க. ஏய் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணாதீங்கண்ணே. அப்படி பண்ணணும். அக்கா நீங்க நல்லா பேசுறத பார்த்தா நீங்க இந்த ஊர்க்காரர் இல்லைன்னு தோணுது. சொரம் பக்கத்துல தான்டா, 10 கிலோமீட்டர் கூட இல்லடா. தோசை மாவு வாங்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்க, தோசை ஊத்து சாப்பிட்டே வந்துடலாம் அவங்க வீட்டுல. உங்க ஊர்ல பசும்பால். அக்கா இது உண்மையிலே பசும்பாலா? இது எக்ஸ்பீரி எவ்வளவு இருக்கு? எஸ்பிடி எமர்ஜென்சி 2 நாள் இருக்குமாண்ணே. இப்ப இது 2 நாள் ஆச்சு ஆல்ரெடி. 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் வந்திருக்கா? எறா இதுல 2. அதுக்கா உங்க கையில இருக்க. அக்கா இப்ப நாங்க போறதுக்கு வளையம்பான் வரைக்கும் போனோம். காருக்குள்ளதான் போறோம். ஆனா இந்த இது வீணா போயிடுமா பாலு? 1 மணி நேரம் வெளில வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒண்ணு பண்ணுவோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிடுவோமா? அது இருக்காக்கா? நம்மகிட்ட ஃப்ரிட்ஜ் வைக்கிறது இல்ல இது ஏத்த கடை அவங்க வைக்கிறீங்க. கடையும் வளரணும், ஏத்த கடையும் வளரணும். ஆனா நம்ம மட்டும் வளரவே கூடாது. எவ்வளவுக்கா? அக்கா என்னக்கா? 2026ல வந்துட்டு 2020 ரூபா கேக்குறீங்களே, டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா எங்களுக்கு? 6 ரூபாய் கம்பெனி இருக்காங்க. காமெடி வேண்டாம். நீங்க நம்ம தான் ஹையஸ்ட் கலெக்ஷன். அங்க பாருங்க, முன்னாடி வாங்கலாம் 200 ரூபாய். 8000 ரூபா போட்டுக்கிட்டு இருக்கேன்டா. போடுங்க, நம்ம மாதிரி தானே. அக்கா எவ்வளோக்கா? 2020. சும்மா அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு காட்டிட்டு சொல்லிட்டு போயிடலாம். அனுப்பிடக்கா. ஏய் அதுலயே கேக்குது. இல்ல இப்படியும் போகாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நெட் இல்ல. என்ன இன்டர்நெட் ஸ்லோன்னு வருது? இது கும்பகோணம்ல 8G இந்த போன் அக்செப்ட் பண்ண வந்துச்சா இருப்பா. 2G தான் வந்துச்சா. ஓகே தேங்க்யூ. ஓகே மாதுளை, காபூல், ஆப்பிள், பொல்லாண்டா. போலாண்டு ஆப்பிளா? பேரு ஆப்பிள், போலாண்டு, செவ்வாழை, இது கேரளா, ஆரஞ்சு மினி, அது இது சாட்டன், பன்னீர் திராட்சை, மெர்க்குரி, கவ் மில்க், அன்னை மடியில இருந்து, மாட்டோட மடியில இருந்து. நாங்க வெள்ளு சரிதான். சரிதான். இனிமே எல்லாமே சரிதான். அமுக டுமுக அமால் டுமால்